சூப்பர் ஐடியாவா இருக்கு. எங்க புடிச்சீங்க அத? பேரு சில்லி ஆம்லெட். சூப்பரா இருக்கு. ஹாய், இந்த சில்லி ஆம்லெட் ரெசிபி வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்த உடனே செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ரெசிபியை போட்டிருந்த சிஸ்டர் ரொம்ப நீட்டா செஞ்சிருந்தாங்க. நான் ஏதோ அறியாத பிள்ளை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முக்கிய காரணமே இந்த முட்டை பையன் தான். டெய்லியும் முட்டை சாப்பிட்டாலும் இந்த முட்டை மேல இருக்க போதை போகவே மாட்டேங்குது. இப்படியே வாய் பேசிட்டே இருக்காம ரெசிபியை முதல்ல சொல்லுன்னு தானே சொல்றீங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல மைதா, கார்ன்ஃபிளவர், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து எடுத்துட்டு அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆம்லெட்டை டிப் பண்ணி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா அந்த முட்டை ஸ்மெல் செம்மையா இருந்துச்சு. பொரிச்சிட்டு இருக்கப்பயே நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிட்டேன். நீங்க சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், குடை மிளகா போட்டுட்டு கொஞ்சமா வதங்கினாலே போதும். கொஞ்சமா சோயா, டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஊத்திட்டு கார்ன்ஃபிளவரை கொஞ்சமா தண்ணியில கலந்து ஊத்தி எடுத்தா சில்லி ஆம்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.